ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்சினஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு பொட்டுக்கடலை, உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 2 ஸ்பூனும், ஜாரில் பொட்டுக்கடலை 2 ஸ்பூனும், ஜீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு போகிறோம், அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சா போதும். அரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு குறைன்னு இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாய், அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு, கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நல்ல வெயிட்டாக இருக்கிற கடாயில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த கடாயை எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டீல் கடாயெல்லாம் வச்சோம்னா அடி பிடிச்சிரும். இந்த கடாயை நம்ம எடுத்திருக்கோம். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு, இது லஞ்ச் பாக்ஸுக்கும் பசங்களுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். லெமன் ரைஸ்க்கு நான் செஞ்சேன். லெமன் ரைஸுக்கு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுடுங்க. நம்ம அரைக்கிறதுக்கும் ஜீரகம் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் நம்ம கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த கடாயில் எண்ணெய் காயத்துக்கு லேட் ஆகும், ஆனால் நல்லா ரொம்ப ஹீட் ஆகும். கர்ட் ரைஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். எல்லா ரைஸ்க்கும், சாம்பார் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஜீரகம் சேர்த்துருங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா பொரியணும், ஆனால் கருக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது. நல்லா பொரிஞ்சால் தான் உங்களுக்கு ஜீரகம் வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல டைஜஷனும் ஆகும். நான் வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஆனியன், சின்ன வெங்காயம் தான், சின்ன சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துருங்க. இந்த டைமில் நம்ம உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்தா நல்லா வெங்காயமும் காயும் நல்லா வதங்கும். நான் வெண்டைக்காய்க்கு எப்பவுமே தண்ணி சேர்க்க மாட்டேன். உப்பு சேர்த்துருங்க. மஞ்சத்தூளும் சேர்த்துருங்க. உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டிங்கன்னா, இந்த டைமில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கும். காய் சீக்கிரமாக வதங்கும், வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கும். நான் வெண்டைக்காய்க்கு எப்போவுமே தண்ணி சேர்க்க மாட்டேன். தண்ணி சேர்க்காமையே அதிலே தான் வதக்குவேன். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த வழுவழுப்புலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சா நல்லா வெந்துடும்.
வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அது ஒரு மாதிரி வழுவழுப்புன்னு இருக்கும்ல, ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து காஞ்ச மிளகாவும் பொட்டுக்கடலையும் ஜீரகமும் அரைச்சிருக்கோம், அதுலேயே நமக்கு காரம் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்க்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெயிலே மூடி வச்சுருங்க. அதிலே வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அந்த வழுவழுப்பு தன்மைலாம் போயிட்டுருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வதக்குறோமோ அவ்வளோ வந்து நல்லாயிருக்கும். இப்போ அரை ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வீட்டு மிளகாத்தூள் தான், நான் வீட்டில் வந்து மிளகாத்தூள் அரைப்பேன், அதுதான் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்க்கலாம். காய் வெந்த உடனே தான் நீங்கள் சேர்க்கணும். காய் நல்லா வெந்த உடனே தான் சேர்க்கணும். காய் வேகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அது அவ்வளோ வேகாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவு போட்ட பிறகு வேகாது. காய் நல்லா வெந்த பிறகு இதை சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு கிளறி மூடி போட்டு வச்சுருங்க. அதோட பச்சை வாசனைலாம் போனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது வந்து வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களும் பெரியவங்களும் கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. காஞ்சினாஸ் கிராஃப்ட்டுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.